ஓம் சாந்தி. 6/1/2024 சாக்கார முரளி. இன்றைய முரளியிலேருந்து கேள்விகள், அதுக்கான விடை கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. இப்போது நாம் எப்படி வீட்டிற்கு செல்ல வேண்டும், வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும்? எப்படி? இப்போது இந்த சரீரத்தை மறந்து பற்றற்றவராகி, அதாவது ஆர்வமற்றவராகி, கர்மாதீதாகி வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஃபரிஷ்தா யார்? இப்போதான் சொல்லணும். எந்த சுமையை கொடுக்கணும்? பழைய சுபாவ சம்ஸ்காரத்தின் சுமையை முடித்துவிட்டு டபுள் லைட்டாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஃபரிஷ்தா ஆவார்கள். குழப்பம் அடையாமல் இருக்க எப்படி இருக்க வேண்டும்? பயமற்றவர் மற்றும் முகமலர்ச்சியுடன் இருந்து எல்லையற்ற விளையாட்டை பார்த்தீர்கள் என்றால் ஒருபோதும் குழப்பமடையாமல் இருப்பீர்கள். ஃபரிஷ்தா என்றால் எது இருக்கக்கூடாது? கொஞ்சம் கூட ராவனுடைய சொத்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. சரி, இது ஸ்பாட்டில் கொஷின். எதை வைத்து நாம் சேவை செய்ய முடியும் ட்ரெயினில்? ஓகே, பேட்ச் வைத்து சேவை செய்ய முடியும். fill in the blanks. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது டேஷ் செய்ய வேண்டும். முதல் பேஜில் 2-3 இடத்துல வந்துச்சு. திருப்பி பாபா சொன்னார், குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது, அதுக்கும் முன்னாடி சுகர்மான்னு சொன்னார்ல, நல்ல கர்மங்களை செய்ய வேண்டும். தந்தையின் நினைவில் இருந்தால் டேஷ் அதிகரித்து கொண்டே இருக்கும். குஷியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். பாபா ஒரு வினாடியில் டேஷ் ஆக்குகிறார். உலகத்தின் எஜமானராக ஆக்குகிறார். முயற்சியின் மூலம் டேஷ் அடைய வேண்டும், உயர்ந்த பதவி அடைய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய டேஷ் தெரிய வேண்டும், விடுபட்ட ரூபம் தெரிய வேண்டும். ஓம் சாந்தி.